அடிபட்டு கிடக்கிறானா? உடனே விட. நான் தான் சோனாவோட ஃபாதர். நாங்க சந்துருவோட ஃப்ரெண்ட்ஸ். சந்துரு யாரு? அங்க அடிபட்டு முனைக்கிட்டு இருக்கானே அவனா? ஆமா. என்ன முடிவு பண்றீங்க? எதை பத்தி? இல்ல பாடியை இங்கேயே அடக்கம் பண்றதாவா இல்ல மெட்ராஸ் எடுத்துட்டு போய் அடக்கம் பண்றதா முடிவு பண்றீங்களா? என்ன சார் இப்படி பயமுத்துறீங்க? இல்ல பட்டிருக்கிற அடியை பார்த்தா அவன் போயிடுவான்னு நான் நினைக்கிறேன். நீ இல்லங்கிறியா? பெட்டு வச்சுக்குவோம். அவன் அங்க அடிபட்டு கிடக்கா, இப்ப போய் பெட்டு பெட்டு சொல்றீங்களா? இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அதுக்காக தொழிலை விட்டுற முடியுமா? ஒண்ணு பண்ணலாமா? பெட்டு வேணா மாத்திக்குவோம். எப்படி? இந்த சிகரெட்டை மேல தூக்கி போட்டு லபக்குன்னு பிடிச்சிடணும் வாயால். இப்படியா? இந்த மாதிரி 10 தடவை செய்யணும். கண்டினியூஸா. நடுவுல ஒரு தடவை கூட மிஸ் ஆகக்கூடாது. ஓகே. அவன் ஜெயிச்சிட்டா என்ன சார் கொடுப்பீங்க? வெளியில் நிக்கிறது டொயோட்டோ கார். அதை நீங்க எடுத்துக்கலாம். காரா? தீபக் விட்டாரா சால்ரா காரா? ஒருவேளை பந்தயத்துல நீ தோத்து போயிட்டா எனக்கு காரு கீரு ஒண்ணு வேண்டாம். அவன் சுண்டு விரலை வெட்டி என்கிட்ட கொடுத்துடணும். நான் அதை மேல போட்டு அக்கல பிடிச்சுக்குவேன். டொயோட்டோ கார். தீபக் ஒத்துக்கோடா. டொயோட்டோ கார்டா. டொயோட்டோ கார். தோத்தால சுண்டு விரல் தானடா. பிறக்கும் போதே 4 விரலோட தான் பிறந்த நினைச்சுக்கடா. டொயோட்டோ கார். ஓகே சார். That is the spirit. என்னது இது? ஸ்பிரிட். எதுக்கு? வெட்டுறதுக்கு முன்னாடி விரல்ல தடவறதுக்கு. இது கத்தி விரல வெட்டுறதுக்கு. இது டீச்சர் வெட்டினதுக்கு அப்புறம் தடவிக்கிறதுக்கு. டொயோட்டோ கார். நான் இன்னைக்கும் தோத்தவனே இல்ல. ஆரம்பிக்கலாமே? கொஞ்சம் இருங்க. எதுக்கு நான் ஒரு தடவை ட்ரையல் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ். அடக்கி பட. நானும் ரெடி. 1 2 சரியா? என்ன தெரியுமா? 1 2 3 4 5. விளையாட்டுக்கா சொல்றேன் நினைக்கப்படாது. விரலை வெட்டிக்கிட்டு தான் விடுவேன். 6 ஆச்சு. கமா. ஹே கமா. கமா. 7 8. Come on. Come on. Come on. Come on. Come on. ஐயோ வெயித்து போச்சே. ஒன்பது. இன்னும் 1 தான் இருக்கு. ஆமா ஆமா, இன்னும் 1 தான் இருக்கு. சுண்டு விரல் போனா வராது. கார் வேணுமா சுண்டு விரல் வேணுமா? போனா சுண்டு விரல் தானோடா. டொயோட்டா கார். எனக்கு சுண்டு விரல் தான் சார் வேணும். சார் இத்தோட நிறுத்துக்குவோம். நீங்களும் ஜெயிக்கல, நானும் ஜெயிக்கல. குயிட். யார் அந்த நிக்கி? என்ன ஏன் அவன் அடிச்சு போடணும்? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? It all started like this, Chandru. இந்தியாவுக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. அப்பாவும் அனுப்பி வச்சாரு. 1 மாசம் தங்கி இந்தியாவுல எல்லா இடங்களையும் சுத்தி பார்த்தேன். ஊருக்கு திரும்ப வேண்டிய நாள் வந்தப்போ என் பணம் எல்லாம் திருட்டு போச்சு. ஹோட்டலுக்கு கொடுக்க பணம் இல்ல, தெரிஞ்சவங்களும் யாரும் இல்ல. தவிச்சிட்டு இருந்தப்போ எனக்கு முன்பின் தெரியாத ஒருத்தர் பணம் கொடுக்க முன் வந்தாரு. ஆனா
அவர் என்கிட்ட இருந்து ஒரு உதவி எதிர்பார்த்தாரு. அன்னைக்குதான் நீங்க எல்லாரும் சிங்கப்பூருக்கு புறப்பட்டு வந்துட்டு இருந்தீங்க. ஒரு சின்ன பாக்கெட்டை என்கிட்ட கொடுத்து அது உங்க கிட்டாருக்குள்ள போட்டணும், அவ்வளவுதான் அப்படின்னாரு. எனக்கு இது ஒரு புரியாத விஷயமா இருந்தது. முதல்ல தயங்கினேன். வேற வழியே இல்ல, ஹோட்டல் பில்ல கிளியர் பண்ணி ஆகணும். சரின்னு ஒத்துக்கிட்டேன். உன் கிட்டாருக்குள்ள அந்த பாக்கெட்டை போடத்தான் சோலா ஹோட்டல்ல ஒரு ரூமுக்கு வந்தேன். அதே விமானத்துலதான் நானும் சிங்கப்பூருக்கு திரும்பி வந்தேன், வேற ஹேர் ட்ரெஸ்ஸோட. ஏதோ தப்பு பண்ணிட்டோங்கிற பயத்துலதான் வேற பொண்ணு மாதிரியே நடிச்சேன். சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல எனக்காக காத்துட்டு இருந்தா அந்த நிக்கி. அவனை பார்த்தது எனக்கு ஒரே ஆச்சரியம். அவன் முன்னால் எங்க வீட்டுல டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தவன் தான். பயங்கரமான கடத்தல் வேலையில ஈடுபட்டிருக்கான்னு பின்னாலதான் தெரிஞ்சது. அந்த கிட்டாரை நீ சிங்கப்பூருக்கு எடுத்துட்டு வரல, அதனால அந்த பாக்கெட் இங்க வந்து சேரல. நான் உங்களை ஏமாத்திட்டு அந்த பாக்கெட்டை வேற யாருக்கும் வித்துட்டேன்னு நினைச்சு என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. உண்மையை வரவேற்கிறதுக்காக போது ஊசியெல்லாம் போட்டு ரொம்ப துன்புறுத்தினாங்க. வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. பணத்தை திருப்பி கொடுத்து இவங்க கிட்ட இருந்து விடுபட நினைச்சேன். அப்பா கிட்ட பணம் இல்ல, அதுக்காக நானே சம்பாதிக்க முடிவு பண்ணேன். சந்திரு, என்னோட பழகிறதுனாலதான் உனக்கும் ஆபத்து வந்திருக்கு. அண்ணே வணக்கம். ரூம்ல ஒருத்தர் இல்ல, என்னென்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? தட்டி கேட்க ஆளில்லைன்னா தம்பி சண்ட பிரசண்டம். ஓ, தட்டி கேட்க ஆளில்லைன்னா தம்பி சண்ட பிரசண்டம். உடம்பெல்லாம் பட்டக் பட்டக், உடம்பெல்லாம் பட்டக் பட்டக், பதுங்கினத்தோம் தீர்த்தோம். இது ஆர்கெஸ்ட்ரா ப்ரோக்ராம், இது ஆர்கெஸ்ட்ரா ப்ரோக்ராம். தலை பலிச்சா வாளுக்கு மருந்தா, தலை செஞ்ச தப்புக்கு காலுக்கு விலங்கா. தலை பலிச்சா வாளுக்கு மருந்தா, தலை செஞ்ச தப்புக்கு காலுக்கு விலங்கா. ரூம் சாவி இருக்காப்பா? எதுக்கு மாமா சாவி? ரிசப்ஷன்ல கேட்டேன், சாவி எங்க இருக்குன்னா. குடிச்சிட்டு வந்து நிக்கிறாரா மாமா? டேய் மாமா, இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறிய, இது நியாயமா? என்னடா பொல்லாத குடிச்சிட்ட? 3/4 பாட்டில் விஸ்கி, அரை பிராந்தி, குவார்டர் ரம் எல்லாம் கலக்கி குடிச்சிட்ட. காக்டெயில். டேய் மாமா, இது உன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது, நீ ரூபாய்க்கு 10 பைசா தர மாட்ட. ஆமா, 3000 மைலுக்கு அண்ணாண்ட இருக்கா. விஸ்கி வாசல எப்படா போகும்? ஏர் இந்தியால போகுமா? ஐ டோன்ட் கேர். எங்க சொர்ண மாமி போட்டோ பார்த்து சொல்லு. ஐ சினிமா ஸ்கோப். ஐயோ, என்னடா இது? மாமி போட்டோவை கீச்சிட்ட. Yes, I have destroyed Swarnam. என்ன 2 ஸ்வர்ணம் ஆயிட்டா பயந்துடுவானா?
மரகரி நீ ஏதோ வரம் வாங்கிட்டு வந்திருக்க. நான் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு வரேன், அப்புறம் பாரு. டேய் விசு, நான் மறுபடியும் பாருக்கு போறேன். பாவ தோட்ட பாபி. பார்மேன், விஸ்கி. என்னப்பா யாருமே இல்ல? ஆல்ரைட், நானே எடுத்துக்கிறேன். இங்க குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத, கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத. எக்ஸ்கியூஸ் மீ. குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத, கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத. எக்ஸ்கியூஸ் மீ. குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத, கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத. எக்ஸ்கியூஸ் மீ.
விசு, என்னடா? நேத்து ராத்திரி யோகான்ல ஒரு சைனாக்காரிய பார்த்தேன். என்ன அழகு தெரியுமா? எவ்வளவு தேரும்? ரூபாய்க்கு 98 பைசா தேரும். என்னையா என்னமோ நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறிய? உடம்பு எப்படி இருக்குது? உன்னை கூப்பிடலாமா? இந்த பொம்பெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. நேத்து தான் ஒரு மலையாக்காரன் என்ன பார்த்து கண்ணடிச்சான். இப்ப அவன் கண் ஆஸ்பத்திரியில் இருக்கிறான். ஜாக்கிரதை. நம்மூர் சுப்பாயி. டேய் மாமா, ஒரு ஐடியா. என்னடா? இவதான் டேப் சுந்தரி. அந்த தீபக் பையன் பைத்தியத்துக்கு நல்ல மருந்து. வணக்கம்மா. நீங்க நம்ம ஊர்னு தெரியாம போச்சு. அம்மா, உன்னால ஒரு வேலை ஆகணும். ஓவர் டைம் மாதிரி வச்சுக்கேன். என்ன வேலை? உன்னால முடியும். Deepak here. Who is speaking? அன்பரே, யார் 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 யாரு? டேப்ல கேட்டிருப்பீங்களே, அதே குரல் தான். டேப் சுந்தரியா? டேப் சுந்தரியா? லாலாலி, லாலாலா, லாலாலி. ஐயோ, நான் அந்த ஊர்ல இருக்கேங்க. வெக்கமா இருக்கேன். அப்படியே இருக்கு. நான் பேக் போடுறேன். அப்படியே இருக்கு. ஐயோ, எத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன். இன்னைக்கு கிடைச்சாலே நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? ஹலோ, அப்படியே பேக் பண்ணிட்டு அப்படியே இருக்கேன். சீ, அது என்னங்க உங்க அந்த உங்க அந்த குரலுக்காக இந்த உலகம் பூரா தேடுறாங்க. அது வந்து இல்லங்க, இது போன் வந்து செட்ல மாட்டிக்கிச்சு. சிவசம்போ, இப்ப சொல்லுங்க. எப்படியாவது என்ன கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு பார்த்தேன். ஐயோ, எப்ப சந்திக்கலாம்? எங்க சந்திக்கலாம்? இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு கார்பெட் ஹோட்டல் பின்னால இருக்கிற பார்க்ல சந்திக்கலாமா அன்பரே? ஐயோ, நீங்க சொன்னா நான் நரகத்துக்கு கூட வருவேங்க. அன்பரே, அன்பரே, என்ன சொன்ன? அன்பரே. கேசட் அனுப்பிச்சது நீயா? ஆமாம் அன்பரே. சிங்கப்பூருக்கு வந்து நான் சாமியார் ஆகணுமா? என்னை விட்டு போகாதீங்க. ஏன்? நான் உங்களை நேசிக்கிறேன். அது ஏன்? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அழுத்து போச்சு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 2 தடவை. முதல் புருஷன் சேனாக்காரன், அவங்க சமையல் எனக்கு பிடிக்கல, வெட்டி விட்டேன். அடுத்தது மலையாக்காரன், அவங்க நடத்த எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான், வெட்டி போட்டேன். 7 வருஷம் ஜெயிலு. இத போன மாசம் தான் வெளியில வந்தேன். உனக்கு தமிழ் ஆள் யாரும் கிடைக்கலையா? நீதான். தீபக் பையன் பைத்தியம் தெரிஞ்சிருக்காரு. இன்னும் 7 ஜென்மத்துக்கு பொம்பளையே நினைக்க மாட்டான். அந்த கேசட்டை இந்நேரம் தலையை சுத்தி சமுத்திரத்தில் எரிஞ்சிருப்பான். நம்ம என்ன பண்றோம்? வெற்றியை கொண்டாடுறோம். கொண்டா விஸ்கிய. ரெண்டு பேர் தானே? இன்னொரு கிளாஸ் எதுக்கு? எனக்கும் தாண்டா. போயிட்டாடே. ஐயோ, கால் வலிக்குதே, வயிற்று பட்டிக்குதே. ஐயோ, தாகமா இருக்கு. என்னடா டே, பாத்ரூம் போகணுமே, இந்த நேரத்துல போய் கட்டி போட்டியே. என்னடா தீபக்? ஐயோ, கண்ணாடி கண்ணாடி கண்ணாடி. விசு எடுத்துக்கிறாடே கண்ணாடி. சொன்ன நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன். அதுவும் இந்த உயரமான இடத்துல, யாருமே நம்ம சொல்றது கேட்க முடியாத இடத்துல. என்ன? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்ன சிரிக்கிற? விளையாட்டுல நீ மாட்டேன்னு சொன்னா இங்க இருந்து குதிச்சிருவேன். எங்க குதிரை பார்க்கலாம்.
சரி சொல்லு. ப்ளீஸ் சந்துரு, இது கல்யாண விஷயம். ஆகாசத்துல கோட்டை கட்ட வேணாம், கீழே போய் பேசுவோம். ரைட். எப்பவோ வரப்போற இடத்துக்கு இப்பவே ஏன் கூட்டிட்டு வந்திருக்க? இங்க யாரும் வந்து நம்மள தொந்தரவு பண்ண மாட்டாங்க இல்லையா, அதுக்காகத்தான். சரி, நம்ம கல்யாண விஷயம் என்னாச்சு? ஒரு சின்ன பந்தயம். அதுல நீ ஜெயிச்சா ஓ இஷ்டப்படி, நான் ஜெயிச்சா ஏன் இஷ்டப்படி. சொல்லு. இதே இடத்துல 3 மணி நேரம் அசையாம படுத்திருக்கணும். அவ்வளவுதானே? ஆமா. ஆனா நடுவில் எந்திரிச்ச நீ தோத்துடுவ. 3 மணி நேரம் தானே? நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன். பார்க்கலாம். சோனா, உனக்காக 3 மணி நேரம் இல்ல 30 நாள் வேணாலும் இந்த மயானத்திலே படுத்து கிடப்பேன். ஆனா அந்த எறும்பு தான் கொஞ்சம் கடிக்குது. சந்துரு, எந்திருக்க கூடாது, அப்புறம் நீ தோத்துடுவ. சந்துரு, நான் சொல்றத கேட்டு ஆவேசத்துல எழுந்திருக்க கூடாது, அப்புறம் நீ தோத்துடுவ. சும்மா மிரட்டாத, சொல்லு. இந்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது தெரியுமா? நான் ஜெயிக்க போறேன். இல்ல, நான் சாக போறேன். அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். நான் விஷம் சாப்பிட்டிருக்கேன். சோனா, 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 சோனா. எழுந்த தோத்துடுவேன்னு சொன்னேன்ல, நீ தோத்துட்ட. சந்துரு, பொன்னம்மா நீயடி சின்னம்மா கேளடி பொன்னம்மா அதிசய மலர் முகம் தினசரி பல ரகம் அதிசய மலர் முகம் தினசரி பல ரகம் ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா பாரதி கண்ணம்மா நீயடி சின்னம்மா சொல்லம்மா பாரதி கண்ணம்மா நீயடி சின்னம்மா அதிசய மலர் முகம் தினசரி பல ரகம்
மனம் மஞ்சம் மலர் மஞ்சம் முதல் முதல் பயம் வரும் வர வர சுகம் வரும் ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா பாரதி கண்ணம்மா நீயடி சின்னம்மா அதிசய மலர் முகம் தினசரி பலரகம் அதிசய மலர் முகம் தினசரி பலரகம் அப்படியா? எஸ் வினோத், நீ கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. ஆனா நான் கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். அதுக்காக கிளாஸ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்காத. டேக் இட் ஈஸி. சிவசம்போ, நம்ம ஊருக்காரங்க கிடையாது. தேடிக்கிட்டு இருந்தேன் சார். இது கூட சைனாக்காரங்க தான். என்ன வேணும் சொல்லுங்க சார். ஒரு கேசட் வந்திருக்கு. அந்த பொம்பளை குரல் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? என்ன வேலை மன கட்டவே நினைச்சியா? யாராவது மந்திரவாதி கிட்ட போயா? போனே, அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி இடத்துக்கு போன்னு சொல்லி. கொஞ்சம் கேளுங்க. இதான் சார் என்னன்னே புரிய மாட்டேங்குது. இது ரிவர்ஸ் சவுண்டியா? ரெக்கார்ட் பண்ண சவுண்ட ரிவர்ஸ்ல ப்ளே பண்ணா இது மாதிரி கேட்கும். ரிவர்ஸ் பண்ணி பார்த்தேன், சவுண்டே வரலையே. கேசட்ல கேட்காது, இதுல கேட்கும். இதுல இருந்து ரிவர்ஸ் சவுண்ட இதுல ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இத ரிவர்ஸ்ல ப்ளே பண்ணும்போது என்னன்னு புரிஞ்சிடும். சார் புரிய வைங்களே, புரிய வச்சிருக்கீங்களே. நம்ம ஊருக்காரங்க ஏதோ ஒரு 5-10 சம்திங் அழுத்துற. நம்ம ஊர் புத்திய காட்டுற பத்தியா? என்ன பண்ணணும்? கன்னத்துல போட்டுக்கோ. Kamini, door number 96, 24th floor, block number 128, Topoya Circle, Singapore. Thank you, sir. என்ன தெரியுமா உங்களுக்கு? Naughty boy. தெரியாமலா கேஸ்ட் அனுப்பிச்சேன். அன்பரே, அதானே முட்டாள் முட்டாள். காதல் வந்துட்டாலே முட்டாள்தனம் கூட வந்துடும் இல்லையா? முட்டாள்கள் தானே காதலிக்கிறாங்க, புத்திசாலிங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கடைசியில அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டீங்க. ஐயோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டு தெரியுமா? பின்ன காமியை பாக்குறதுன்னா சும்மாவா? நல்ல வேளை 7 சமுத்திரம் தாண்டல. என்ன சாப்பிடுறீங்க? நண்டா தவளையா? சிக்கன். The boss is always right. காமினி, நீங்க சாப்பிட? நான் ஏற்கனவே ஒரு சிக்கன் சாப்பிட்டேன். இன்னொரு சிக்கன் சாப்பிட்டா 2 வயிற்றுக்குள்ள சண்டை போட்டுக்கோ. நீங்க சாப்பிடறதை ரசிச்சா போதும். ரசிப்பதான் எனக்கு ரசனை. காமினி, அப்படி கூப்பிட்டு டைனிங் ரூமா பெட்ரூமா மாத்திராதீங்க. நீங்க எப்படி சிரிச்சாதான் இந்த டைனிங் ரூம் பெட்ரூமா மாறு. naughty boy, naughty boy, naughty boy. அன்பரே, நேத்து வரல உங்களை சந்திப்பேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை தெரியுமா? நேத்து எப்படி நம்பிக்கை வந்தது? நேத்துல இருந்து இடதுக்கல் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல சகுனம் தானே? அதுக்கு ஏத்தாப்புல பாருங்க. நேத்து நான் குளிச்சிட்டு இருந்தேனா? பாத்ரூம் இல்லையா? பின்ன ஸ்டோர் ரூம்ல குளிப்பாங்க. குளிச்சிட்டு இருந்தேனா கதவு தட்ட சத்தம். வீட்டுல வேற யாரும் இல்ல. சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. உடம்பு பூரா சோப்பு நுர. எப்படி போய் கதவு திறக்கிறது? டக் டக் டக். சத்தம் கண்டினியூ ஆகுது. எரிச்சல பாத்ரூம் விட்டு வெளியில வந்துட்டேன். வந்த கோபத்துல மறந்தே போயிட்டேன். என்ன? உடம்புல ஒண்ணுமே இல்லைங்கிறது. யார் அதுன்னு கேட்டுக்கிட்டு வாசக்கதவை திறந்தா வெளியில யாருங்க? எங்க வீட்டு நாய் ஜானி. அதிர்ஷ்டக்கார நாய்ங்க. Naughty boy. ஐயோ, பாவி பசங்க தேடிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். எங்க காரை டிராப் பண்ண சொல்றேன். டிரைவர். டிரைவர் தமிழ் தெரியுமா? எது கேக்குறீங்க? சும்மா ஒரு பேச்சு துறைக்கு. அவர் நிறையவே பேசுவாரு. நீங்க அதை மைண்ட் பண்ணாதீங்க. பாவம் அவர் ஒரு மாதிரி. ஒரு மாதிரினா? அவர் என்ன பேசினாலும்